இன்னைக்கு ஒரு பிராட்பேண்ட் ஏசிடியில் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்பீடு இருக்குன்னு பாருங்க. ஆமாம், நான் சொல்றது வெறும் 9600 பிட் பர் செகண்ட். ஓகே, நாட் அவ்வளோதான். கேபி, நோ கேபிபிஎஸ், நோ 9.6 கேபிபிஎஸ். நம்ம வந்து இன்டர்நெட்டை முழுமையாக யூஸ் பண்ணின முதல் செட் ஆஃப் ஆண்டர்பிரினர் 1990s தான். அதுதான் நமக்கு பெரிய பெனிஃபிட், ரெவல்யூஷன். உழைப்பு எல்லாருமே போடுறாங்க. எப்போ வந்து உழைப்பு வந்து வெற்றியா மாறுது, எப்போ உழைப்பு வந்து பணமா மாறுது? வந்தோடனே உடனே ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் வந்த உடனே ஒன்றும் நமக்கு மாச வருமானம் இல்லாமல் சாப்பிட முடியாது. அதனால ஏதாவது வந்த அதே மாதிரி எனக்கு சும்மா இருக்கிறது மட்டும்தான் வராது. அதாவது ஒரு நல்ல கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, சும்மா உட்கார முடியாது. ஏதாவது செஞ்சு அது ஃபெயில் ஆகலாம், பிரச்சனை ஆகலாம், இல்லை அது ஒர்க் ஆகலாம். ஆனால் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். அந்த ஒரு ஹேபிட் பயங்கர ஹேபிட். அதனால டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திரும்பி வந்த உடனே நான் ரொம்ப லக்கி. ஏன்னா நான் இந்தியாவில் வந்து 2 பாஸ்ட்டை தான் இங்கே வேலை பார்த்தேன். அதாவது ஐஐடி மெட்ராஸில் ப்ரொஃபஸர் அசோக் ஜுன்ஜுன்வாலா அண்ட் ஹெச்சிஎல் ஹியூலட் பேக்கார்டில். அப்போது ஹெச்பி இன்வெஸ்ட் பண்ணினப்போ டாக்டர் ஆயி கவுண்டன்னு அவரை வந்து ஹெச்பி ஆர்என்டி ஹெட்டாக இங்கே போட்டிருந்தாங்க. அவர் ஹியூலட் பேக்கார்டு அமெரிக்காவிலேருந்து டெபுட்டேஷனில் ஆர்என்டி ஹெட்டாக வந்திருந்தார். ஸோ நான் வந்த உடனேயே வந்து ப்ரொஃபஸர் ஜுன்ஜுன்வாலாவை போய் பார்த்தேன். அவர் வந்து முதல்ல எனக்கு ஐஐடி அப்போ டிநெட் லேபில் இருந்த ஒரு கம்பெனிலலாம் நீ அங்கே சேர்ந்துக்க, அங்கே நீ சிஇஓ ஆயிரு அப்படின்லாம் சொன்னார். நான் சொன்னேன், நான் தனியாக தான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், என் பிரதர்ஸ்லாமும் வராங்க, அவங்களோடலாம் சேர்ந்து அப்படின்னு சொன்னேன். அவர் உடனேயே ஐஐடி மெட்ராஸோட ஒரு ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அது வந்து நம்ம ஜாயிண்ட்டாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி நான் உடனே இது ஃபைனலைஸ் ஆன உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஃபுல் டைமெல்லாம் வரமாட்டேன், ஆனால் பொறுப்பு என்னோடது, உங்களுக்கு வேலை டைமுக்கு நடந்துடும், நான் வந்து எப்போ முடியுமோ அப்போ வந்து ஐஐடியில் அந்த வேலையை பார்த்து முடிச்சு கொடுத்துருவேன்னு வேகமாக செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் போய் பல பேர்கிட்ட என்ன வேலை செய்யலாம் அப்படின்லாம் பார்த்தேன். இது ஐஐடி மெட்ராஸோட நம்ம ஒரு ஜாயிண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் வெரி குட் போட்டு இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆரம்பித்தோம். அதுதான். அதே சமயத்தில் பெங்களூரில் டாக்டர் ஆயி கவுண்டனும் நம்ம ரிஜிஸ்டரே ஆகாத ஒரு கம்பெனிக்கு ஒரு வெண்டராக இது பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு இது பண்ணாங்க. ஏன்னா அது முக்கியமான தேவையாக இருந்தது. எனக்கு லக்கு வந்து நான் ஹெச்சிஎல்ல வந்து ஏற்கனவே அவங்க அப்போ ஒர்க் பண்ணின அவங்க தேவைப்படுற ஒரு ஏரியாவில், அதாவது மல்டி ப்ராசஸர் யூனிக்ஸ் மாதிரி மல்டி த்ரெட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை மாதிரி இதில் நான் ஹெச்சிஎல்ல அப்போ ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால அந்த ஸ்கில் ரொம்ப தேவைப்பட்டதுனால நான் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாவோ வேறு கம்பெனி எம்ப்ளாயியாவோ வரமாட்டேன்னு அவங்க உடனே ஒரு வெண்டராக ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கம்பெனியை இது பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு பக்கம் ஒரு ஜாயிண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வித் ஒரு சர்வைவ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெனுமரேஷனும், இன்னொரு பக்கம் ஒரு டீம் பில்டு பண்ணி ப்ராடக்ட் கம்பெனி பில்டு பண்ணுற மாதிரி ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டும் கிடைச்சதுல நம்மளால கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப். இந்த 1996 நீங்கள் நான் 95 நவம்பர் 4 அன்னைக்கு திரும்பி வந்தேன். அப்புறம் ஸ்ரீதர் சார் வந்து எப்போ வந்தார்? அவர் வந்து 96 ஏப்ரலில் அவர் அப்போ குவால்காமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 96 ஏப்ரலில் அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராடக்ட் பண்ணி லான்ச் ஃபஸ்ட் ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆச்சா? அதான் என் தம்பி சேகர் வந்து இப்போ ரோச்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் எம்எஸ் முடிச்சுட்டு பிடெக்கும் ஐஐடி மெட்ராஸ், எம்எஸும் ஐஐடி மெட்ராஸ். அப்போ அவர் ரோச்செஸ்டர் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தார். நம்ம கம்பெனி ஆரம்பித்தோன்னா அவரும் February 1996 அவரும் வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே என்ன ப்ராடக்ட் சார்? எல்லாம் சேர்ந்து இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சர்வீசஸ் அதை மாதிரி ஃபஸ்ட்டு எங்களோட கோல் வந்து சர்வைவ். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆம்பிஷன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம வந்து இப்போ ஒரு ஜப்பானில் ஒரு ஹோண்டா டொயோட்டா இருக்கிற மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய பிராண்டு உருவாக்கணுன்றது வந்து இப்போ நானும் ஸ்ரீதரும் குவால்காமில் இருக்கிறதே ஒரு 8 மாதம் சேர்ந்து இருந்தோம். அப்போவே வந்து இப்போ அவரோட நம்ம ஒரே வீட்டில் தான் தங்கியிருந்தோம், ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தோம். அப்போ அவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் டிவிஷனில் இருந்தார், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். அப்போது நம்ம கடைக்கு போகிறோம்,
ஏதாவது பொருள் வாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த பொருளோட ஒரு எந்த ஊரில் மேடின் எந்த ஊர்னு பார்ப்பார். ஓகே. ஒரு துணியை எடுத்து பார்த்தா மேட் இன் கௌதமாலா, மேட் இன் பங்களாதேஷ், ஓகே ஓகே, மேட் இன் வியட்நாம், மேட் இன் சைனா, அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து பார்த்தா அது மாதிரி மெக்சிகோ, மேட் இன் மெக்சிகோ, அந்த மேட் இன் கனடா, இந்த மாதிரி இருக்கும். ஒரு இப்போ இந்தியன் ஸ்டோரை தவிர எங்கே போனாலும் ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டை கூட பார்க்க முடியலன்ற ஒரு அர்த்தம். ஸோ அதை பார்த்து எனக்கும் அந்த பழக்கம் வந்தது, எதுவுமே பார்க்க முடியலன்னு. ப்ளஸ் நம்ம டாக்டர் ஜுன்ஜுன்வாலா சொன்ன நம்ம இண்டிஜினியஸாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்குள்ளேயும் அந்த இது வந்துகிட்டே இருந்தது. ஸோ அவர் அந்த இது எதுவுமே மேட் இன் இந்தியா இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு எப்படி ஹோண்டா, டொயோட்டா இருக்கோ அது மாதிரி வேம்புன்றதுல வந்து ஒரு குளோபலாக ரினவுண்டாக ஒரு ஹோண்டா டொயோட்டா மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கணுன்றது வந்து நம்மளுக்கு இருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் அதனால நம்ம எது பெரிய ப்ராடக்டாக பண்ணணும் அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு வருமானம் இல்லைன்னா சாப்பிட முடியாது, அந்த உண்மை நல்லா தெரியும். அப்போ முதல்ல வந்து சொந்தமாக நம்ம பணத்துக்கு வழி பண்ணுவோம், ரெவென்யூ ஜென்ரேஷன். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ப்ராடக்ட் செய்யறது அதெல்லாம் பார்ப்போம். பணம் வர வர எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துண்டு. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் வேலையை விட்டுட்டு அவர் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு இடத்துல ஜாயின் பண்ண அமெரிக்காவில். ஏன்னா அமெரிக்காவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. நீங்கள் வந்து ஒரு அவர் பிஹெச்டி முடிஞ்சு 2 வருஷம் தான் கால்காமில் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போ ஒன்றும் பெரிய சேவிங்ஸு ரன்வேலாம் கிடையாது. நமக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் கேபிட்டல் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஏன்னா நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்தவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டோம்னா நம்ம அவங்க பணத்தை நம்ம நஷ்டம் பண்ணிட போகிறோம் அப்படின்ற பயம் இருந்தது. ஓகே. அதனால் நம்மளோட கோல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி சர்வைவ் பண்ணுறது, அண்டு அந்த சர்வைவ் பண்ணின அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம 4 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை பார்த்து சர்வைவ் பண்ணோம்னா மீதி இருக்கிற 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் எப்படி ப்ராடக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி குறிக்கோளில் தான் நம்ம ஒர்க் பண்ணது. ஸோ அவர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் வர்றதுல அவரும் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்காவில் ஒரு கன்சல்டண்ட்டையும் வச்சுட்டு ஒர்க் பண்ணார். அது மாதிரி ஸோ வி வர் ட்ரைங் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எது சக்ஸஸ்ஃபுல்லாக அது ப்ராடக்டாக வெளியாச்சு? ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நிறைய ஃபெயில் ஆயிருக்கும் இல்லையா, நிறைய ஐட்ரேஷன் வந்து இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே வந்து நம்ம ஸ்ரீதரோட ஐஐடியில் சீனியர் அவர் டோனி தாமஸ்னு, அவரும் இல்லை அவர் அமெரிக்காவில் அவர் வந்து அமெரிக்காவில் இருந்தார். அவர் ஐஐடி மெட்ராஸில் ஸ்ரீதருக்கு சீனியர். அவர் வந்து இதே மாதிரி அவரும் ஒர்க்கை விட்டுட்டு தனியாக செய்யணும் அப்படின்ட்டு அப்போ தான் ஜாவா வந்திருந்த புதுசு. அவர் ஜாவாவில் எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணினார். அந்த ப்ராடக்ட்டுக்கு நிறையா கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு இருந்தது. அவரால் அந்த வேலையெல்லாம் எல்லாம் கஸ்டமருக்கு பதில் சொல்லிவிட்டு ப்ராடக்டை பில்டு பண்ணிவிட்டு பண்ண முடியல. ஸோ அப்போ அவர் வந்து அந்த வேலையோட நம்மளோட சேர்ந்து அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே. இப்போ என் தம்பி சேகர் அவருக்கு கீழே இருக்கிற டீம்லாம் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணி அவரை சப்போர்ட் பண்ணுறது. ஸ்ரீதர் வந்து அவருக்கு சேல்ஸில் புது கஸ்டமர் என்கொயரி அந்த மாதிரி விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறது. வெரி குட். அது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஹிட் ஆகி அதிலிருந்து ஒரு நல்ல ரெவென்யூ வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்னு பில்டு பண்ணலான்னா மாதிரி ஆனது. அவர் டோனி தாமஸ் ஃபஸ்ட்டு பில்டு பண்ணினா அந்த ஜாவா எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால், ஜாவா எஸ்என்எம்பி ஏபிஐ. ஓகே ஓகே. ப்ராடக்ட் தான். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணது. அது ஃபஸ்ட்டு வெர்ஷன் டோனி தாமஸ் பண்ணார். அப்புறம் அடுத்த வெர்ஷன்லேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். ஓ வெரி குட். ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு, அந்த ப்ராடக்ட் யூ சோல்டு? இல்லை, அந்த ப்ராடக்ட் இன்னும் வித்துட்ருக்கு. இன்னும் அதாவது ப்ராடக்ட் இன்னும் அவைலபிள். ஓகே. இன்னும் வித்துட்ருக்கு. ஓகே. அப்புறம் அது வந்து ஒரு ஜாவா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்னு. அப்போ ஜாவா புது லாங்குவேஜ் வந்தது. முன்னாடி எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா அது ஒன்று விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை யூனிக்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை நாவல் நெட்வேர் இருந்தது அதில் அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் இருக்குன்ற மாதிரி அப்ளிகேஷன் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ ஜாவா என்ன பண்ணிட்டுன்னா நீங்கள் ஒரு தடவை ஜாவாவில் கோடு எழுதுனா அதே அப்ளிகேஷனை எல்லா மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஓடலான்னு கொண்டு வந்தது. அதனால இந்த
மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் செய்யணுன்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா இருந்ததுனால அதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருந்தது. ஓகே. அப்புறம் நம்ம அந்த இதுலேயே வந்து ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் பில்டு பண்ணோம். ஓகே. ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஓகே அடுத்தடுத்த இது பில்டு பண்ணோம். ஓகே. அந்த 4 ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா ஹிட் ஆகி ஓகே அந்த மார்க்கெட்டில் அது ஒரு டாமினன்ட் ப்ராடக்டாக வந்துட்டு இருந்தது. ஓகே ஓகே வெரி குட். இப்போ ப்ராடக்ட் டிசைன் பற்றி நீங்கள் சொன்னீங்களா சார்? ப்ராடக்ட் டிசைன் ரொம்ப முக்கியம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் பண்ணும்போது ப்ராடக்ட் டிசைனுக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற அப்போ வந்து அன்கம்ஃபர்ட் ஜோனில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இப்போ வந்து நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? அதாவது ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போதே இப்போ வந்து ப்ராடக்ட் டிசைன் ப்ரெசன்டேஷனில் ஐடியா இருக்கும்போதே அவங்களுக்கு ஃபண்டு வந்துடுது. ஆனால் நீங்கள் பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அது ரன் ஆனால் தான் ஃபண்டு வரும். அதுக்கு முன்னாடி வரத்துக்கு நீங்கள் வாங்குறதுக்கு ஃபண்டு வாங்குறதுக்கு ரொம்ப பயந்தீங்க, ஏன்னா கேபிட்டல் வாங்கி அந்த ரிஸ்கில் வந்து ப்ராடக்ட் சரியாக வரலைன்னா. வாட் இஸ் த பிக் சேஞ்ச் யூஸ் 1990s ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்ணி வெளியே வரத்துக்கும் இப்போ இருக்கிற 21st centuryயில் ப்ராடக்ட் பண்ணி வெளியே வரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இல்லை நம்ம முக்கியமாக அதை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து நிறையா வந்து ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது இருந்தது. இப்போ 1990 இருந்தது. ஏன்னா இப்போ 1990 இன்டர்நெட் கிடையாது. ஓகே 2000 மேலே தான். ஆமாம். அப்போது அமெரிக்கா போய் பார்த்தா தான் அமெரிக்காவில் என்ன இருக்குன்னு தெரியும். கரெக்ட். ஆனால் நம்ம அமெரிக்கா போய் பார்த்தாலுமே நம்ம பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஹோலிஸ்டிக்காக. அப்போ முக்கால்வாசி பேர் போனால் காரை பார்க்குறாங்க, ரோடை பார்க்குறாங்க, கடையை பார்க்குறாங்க, டிஸ்னிலேண்டை பார்க்குறாங்க, சீ வேர்ல்டை பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து 1000க்கு ஒருத்தருக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். கரெக்ட். 1990 2000 இன்டர்நெட்டுக்கு முன்னாடி இருந்த காலத்தில். ஸோ அதனால் அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை வச்சு ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து ப்ரைம் ஏஜ், இப்போ எனக்கோ ஸ்ரீதருக்கோ சேகருக்கோ ப்ரைம் ஏஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ என் தம்பி சேகரே காலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே பல் தேய்ப்பானா இல்லையான்னு தெரியாது, மாடி மேலே போயிடுவோம் கம்ப்யூட்டருக்கு. ஓகே. ஏன்னா அப்போ டயல் அப் மோடம். ஓகே. கஸ்டமர் அமெரிக்காவில் நைட்டு வேலை பார்த்துருக்காருன்னா டயல் அப் மோடமில் டயல் வந்து டயல் பண்ணி இமெயிலை டவுன்லோட் பண்ணோம். அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த டயல் அப் மோடம் கனெக்ட் ஆகிறதுக்கே டைம் ஆகும். சில சமயம் நீங்கள் டயல் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, ஏன்னா 1000 பேருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் டயல் அப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மேபி 100 தான் விஎஸ்என்எல் சைடில் இருக்கும். ஒரு சமயத்தில் 100 பேர் தான் கனெக்ட் பண்ண முடியும். புரியுது. அப்போ இவர் 5 மணிக்கெல்லாம் போனால் வேகமாக கனெக்ட் ஆகி டவுன்லோட் பண்ணலாம், ஸ்பீடாகவும் கிடைக்கும்னு காலங்காலத்தால் எழுந்த உடனே மேலே ஓடிடுவார். போய் டயல் அப் பண்ணி மெயிலை டவுன்லோட் பண்ணி, சில சமயம் கஸ்டமர் மெயில் அனுப்பிச்சது அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா உடனே அந்த வேலையை பார்த்து கஸ்டமருக்கு கொடுத்து எல்லாம் அதை மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி ப்ராடக்ட் அப்லோடு பண்ணி அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. புரியுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி டயல் அப் மோடமில் ஒர்க் பண்ணுற காலம். அப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்மளுடைய திறமை அசம்ப்ஷன் தான். நமக்கு என்ன திறமை இருக்குது, நமக்கு என்ன தெரியுமோ அதுக்கு ப்ராடக்ட் பண்ணுவோம். அதுக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும், அதை எப்படி விற்கணும், அந்த மாதிரி விஷயத்துலாம் நிறையா தெரியாத விஷயம். ஒரு நாங்கள்லாம் முதல் ப்ராடக்ட் பண்ணதெல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை. ஓகே. அதுதான் நீங்களா நமக்கு எதிர்பார்ப்பு கிடையாது, வர்றதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நம்பிக்கையில் பண்ணணும் மாதிரி ப்ராடக்ட். அப்புறம் இன்டர்நெட் வந்தது. ஒரு அதாவது உலகமே சதி செஞ்சாதான் நம்மளால் மேலே போக முடியும். அதை மாதிரி இப்போ என்ன, இப்போ இன்டர்நெட் வந்தது, கூகுள் வந்தது, இன்டர்நெட் வந்து ஸ்பீடு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 9600 பிட் பர் செகண்ட். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராட்பேண்டு 100 Mbps. ஆமாம், இன்னைக்கு ஒரு ஜிபியில் வந்துருச்சு. இப்போ ஜிபி இன்னைக்கு ஒரு ப்ராட்பேண்ட் ஏசிடியில் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்பீடு இருக்குன்னு பாருங்க. ஆமாம், நான் சொல்றது வெறும் 9600 பிட் பர் செகண்ட். ஓகே. நாட் அவ்வளோதான். கேபி, நோ கேபிபிஎஸ், நோ 9.6 கேபிபிஎஸ். புரியுது. எம்பிபிஎஸ் ஜிபிபிஎஸ்லாம் கிடையாது. வெறும் 9600 பிட் பர் செகண்டில் தான் இந்த டயல் அப் மோடம் ஒர்க் ஆகும். அதிலிருந்து நம்ம அடுத்தது ஒரு ஐஎஸ்டிஎன் கனெக்ஷன், ஒரு 37,600 பிட் பர் செகண்ட், இல்லை 64 கிலோ பிட் பர் செகண்ட், 64,000 கிலோ பிட் பர் செகண்ட். இந்த மாதிரி ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்கே அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. புரியுது.
அப்போ எவ்வளோ ஸ்லோவாக இன்டர்நெட் இருக்குன்னு பாருங்க. ஆனால் அந்த இன்டர்நெட் வந்தது அப்போல்லாம் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இப்போ நான் ஐஐடியில் இருக்கிறது எல்லாமே எப்படின்னா ஐஐடியில் லேபுக்குள்ளே ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஒரே ஒரு சிஸ்டம் தான் இந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கும், இமெயில் இருக்கும், மற்றதெல்லாம் ஆர்டினரி கம்ப்யூட்டர் இருக்கும் தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணுது. அப்போது ஒரு உதாரணத்துக்கு அப்போ இன்டர்நெட்டோட ஸ்பீடு அதிகமாகலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிணத்து தவளையாக இங்கே ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஓகே, வேறு எதாவது பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி கூகுள் வரலன்னு வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை கிணத்து தவளையா நம்ம பண்ணுற ப்ராடக்ட் உலகத்துக்கு உழைப்பு எல்லாருமே போடுறாங்க. எப்போ வந்து உழைப்பு வந்து வெற்றியாக மாறுது, எப்போ உழைப்பு வந்து பணமாக மாறுது? உழைப்பு பணமாக மாறணும்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த பொருளுக்கு, கஸ்டமருக்கு தேவைன்றத. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியுது அப்படின்னா பாடுறவர் ராஜாவுக்கு பிடிச்சதுன்னா அவர் உடனே அவருக்கு 100 பொற்காசு கொடுத்துட்றாரு. ஆர்ட் கல்ச்சர்லாம் அவ்வளோ ப்ரமோட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் ஆனால் அவருக்கு மார்க்கெட் பண்ண தெரியல, இல்லை அவர் பாடுறது வந்து ஒரு ஹிட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேருக்கு டியூஷன் எடுத்துன்னு மாதம் 30-40,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ மியூசிக். கரெக்ட், ட்ரூ, புரியுது, ரைட். அப்போது ஆனால் அந்த மியூசிஷியனுக்கு வந்து நான் நிறையா தடவை சொல்லுவேன், என்னை விட அவர் இப்போ எனக்கு சாஃப்ட்வேரில் எவ்வளோ திறமை இருக்கோ அதை விட அவருக்கு மியூசிக்கில் 10 மடங்கு திறமை இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் என்னால் ஏன் 100 மடங்கு அவரை மாதிரி சம்பாதிக்க முடிஞ்சுது? ஏன்னா எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்த திறமை, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பணம் அதிகமாக இருந்தது, கிடைச்சிடுது. அப்போது இதை தான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுன்றாங்க. அப்போ நம்ம செய்கிற பொருளுக்கு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் எப்படி நமக்கு விற்க தெரியுது அப்படின்னா நம்ம உழைப்பை பணமாக மாற்ற முடியும். நம்ம செய்கிற பொருளுக்கு மார்க்கெட் இல்லை நம்ம அந்த பொருளை சரியாக டிஸ்ட்ரிபியூஷன் விற்க தெரியல அப்படின்னா நம்ம உழைப்புக்கு பணமே கிடைக்காது. புரியுது. ஓகே, சக்ஸஸே கிடைக்காது இல்லையா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம கிணத்து தவளையான்னா நம்மளுடைய உலகமே வந்து நம்மள்கிட்ட பேசுகிற கஸ்டமர் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் தான் இருக்கும். அப்போ அதுக்கே நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறோன்றதுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 1995 இந்த 9600 பிட் பர் செகண்ட் கனெக்ஷன் வாங்குறதுக்கு சிவானந்தா சாலையில் இருந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நான் 4 முறை போயிருக்கேன். 4 முறை போயிருக்கேன். ஓகே. 4 முறை, ஒரு முறை இல்லை. இப்போ சிவானந்தா சாலையில் இருக்கு. ஆமாம். அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நான் அமெரிக்காவிலேருந்து வந்து முதல் 1 மாதம் பார்த்தீங்கன்னா 15 முறை அவங்களுடைய ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸ்க்கு குரோம்பேட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் லைன் ஃப்ரீயாக இருக்குன்னு தத்கல்ன்ற ஸ்கீமில் ஓகே 18,000 அப்போது. ஆமாம், தத்கலில் 18,000 ரூபா கட்டுனா உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே ஃபோன் வரும். அந்த இன்டர்நெட் வந்தது, கூகுள் வந்தது, கூகுளில் நம்ம எது கேட்டாலும் பதில் வந்தது, அண்டு எல்லாரும் வெப்சைட் போட்டாங்க. அப்போது அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம சென்னையில் உட்காந்துருந்தாலும் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டை முழுமையாக யூஸ் பண்ணின முதல் செட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் 1990s தான். அதுதான் நமக்கு பெரிய பெனிஃபிட், ரெவல்யூஷன். அப்போ நமக்கு வந்து தெரியுது இப்போ உலகத்தில் இருக்கிற ரொம்ப நல்லா ப்ராடக்ட் பண்ணினா மைக்ரோசாஃப்டில் இருக்கிறவர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு டெக்னாலஜி இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வர. அப்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற ஒரு ஏர்லி அடாப்டர்ஸ், ஒரு அறிவு பசி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுன்றது அவங்களுக்கு இன்றைக்கே தெரியலாம். ஆமாம். அப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கிணத்து தவளையாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ப்ராடக்ட் பில்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கரெக்ட். என்ன அவங்க ப்ராடக்ட் பண்ணணுன்றதையே வந்து எதுக்கு மார்க்கெட் இருக்குது, எதுக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய ப்ரைம் டைம் ஆஃப் யூத்தெல்லாம் வந்து நான் 2-3 விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ரிசர்ச்சு நமக்கு தெரியாது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நிறையா ப்ராடக்டை வந்து மார்க்கெட் இல்லாத ப்ராடக்ட் சிலதை பில்டு பண்ணிட்டோம். அது சின்ன மார்க்கெட் இருக்கிறதுக்கு ரொம்ப உழைப்பு போட்டு பெரிய அதிகமாக தேவையில்லாத ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டுக்கு பில்டு பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு
இப்போ நிறையா அப்போது ஒரு ஈகோ சிஸ்டம், அதாவது 95லேருந்து ஒரு 2010 2015 வரைக்குமே வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற தனியாக இருந்தது. நான் வந்து வெளிநாடு 2 வருஷம் வேலை பார்த்தா நான் வெளிநாடு போகணும், அந்த மாதிரி ஒரு மோகம் இருந்தது. அப்போ நம்மளால் பீப்புளை ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதிகமான பீப்புளை ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் நிறையா நம்ம நேரம் செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டாப் கேம்பஸ்க்கு போனாலும் ஒரு டாப்பர் ஒரு 50 பேர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 25 பேராவது ஸ்டார்ட் அப்புக்கு தான் வேலைக்கு வரணும்னு இருக்காங்க. பிகாஸ் ஒய் ஏன் அது நினைக்கிறீங்க? பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணுறவங்கள விட பையன் வந்து எனக்கு மாமா நான் இப்போ பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிறாங்க, ஆனால் நான் பெரிய கம்பெனிக்கு வேலை போனால் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம், அதனால் வேறு வழி இல்லை சார்னு அழுதுகிட்டே ரிசைக்னேஷன் கொடுத்தவங்கலாம் இருக்காங்க.